முதல் ராசியாக நம்ம மேச ராசியை பார்த்துருவோம். இந்த மேச ராசிக்கு இவ்வளவு நாட்களாக குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய அமைப்பு புதன் பகவான் வீட்டுக்கு போகிறார். அப்போ புதன் பகவான் அப்படிங்கிறது உபய ராசி, இது ஸ்திரம். அப்போ இந்த ஸ்திரத்திலிருந்து உபயத்துக்கு போகும்போது என்னன்னா ஒரு நிலையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த குரு பகவானுக்கு உண்டு. அப்போ மேசம் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு கிரகம், முதன்மையான ஒரு ராசி. இந்த சனி பகவான் ஆதிக்கம் எங்க இருக்கு அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கு. ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ இந்த 11, 12, 3 கேது பகவான் 5 இப்படி உங்களுடைய அமைப்பில் 5, 4, 3, 11 ஒரு அற்புதத்தை நம்மளுக்கு நிகழ்த்த போகுது. எதையெல்லாம் நம்ம காலதாமதமாக ஒரு விஷயத்தை அனுபவிச்சோமோ அது எல்லாமே சீக்கிரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த காலம் உங்களுக்கு கொடுத்துரும். இதில் குரு பகவானுடைய பார்வை, உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை எங்கே அப்படின்னா 7ஆம் இடத்துல அவருக்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய அமைப்புக்கு அது 7ஆம் பார்வையாக விழுகுது. அப்போ அதில் திருமணம் ஆகாதவங்க, லேட் திருமணம் இருக்கக்கூடியவங்க, குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களாக ஒரு பலனை குரு பகவான் கொடுத்துருவார். ஏன்னா துலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்த பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே தனுசுவை அவர் பார்வை 9ஆம் பார்வையோடைய அமைப்பில் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ பாக்கியஸ்தானம் எதையெல்லாம் அனுபவிக்கலையோ, பூர்வீக ஸ்தானத்தில் எதெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. சனி பகவான் குரு வீட்டில் இருக்கிறதுனால விரயம் அப்படின்னு எடுத்துக்காம எதெல்லாம் விரயம் பண்ணி நம்மளுக்கு இடைஞ்சலாக இருந்ததோ அது எல்லாம் இப்போ சுப விரயமாக ஆகி உங்களுக்கு வராத கடன்களை வர வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு வாசப்படியில் 2 விளக்கு, மாவிலை அப்படி இருக்கு இல்லையா, அந்த இலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நீங்கள் கடுகு எண்ணெய், கடுகு அப்படிங்கிறது திருஷ்டியை போக்கக்கூடிய வல்லமை. அப்போ கடுகு எண்ணெய் ஊற்றி நீங்கள் திரி போட்டு அதில் ஒரு 16 நாட்கள் இல்லாட்டி ஒரு 27 நாட்கள், 16, 27, 48 நாட்கள் இந்த முறையில் நீங்கள் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சபடி நடக்கும். இந்த மாதத்தில் புது புது விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேச ராசிக்கு உண்டு.